அவர்களே, நூலாசிரியர் ஸ்ரீரஞ்சனி விஜேந்திரா அவர்களே, இந்த அவருடைய நூல்கள் பற்றி கருத்துரை வழங்க வந்திருக்கின்ற நண்பர்களே, அவையில் இருக்கின்ற பெரியோர்களே, ஆசிரியர்களே, அன்பர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நூல் தமிழிலும் அதனுடைய ஒரு பகுதி ஆங்கிலத்திலுமாக இருப்பதனால் இரண்டு மொழிகளிலும் சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். குறிப்பாக 3 கருத்துக்களை இந்த நூலின் பின்புலத்தை அடியாக கொண்டு உங்கள் முன் வழங்க விரும்புகின்றேன். எல்லோருமே இந்த நூலை பெற்று நீங்கள் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பயன்படக்கூடிய வகையிலே அதை பயன்படுத்த வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மிகவும் நேரமெடுத்து காலமெடுத்து பல நூல்களையும் உசா துணையாக கொண்டு அவர் இந்த நூலை வடித்திருக்கின்றார். ஆகினாலே நாம் இதன் மூலம் பயன்பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். பின்புலமாக நான் சொல்ல விரும்புகின்ற கருத்துக்கள், முதலாவது, நாம் மொழியை வெறும் பாவனை பொருளாக அல்லது உரையாடலினுடைய வாகனமாக மட்டும் கொள்வது அல்ல. மொழி என்பது ஒரு அனுபவம். தமிழ் மொழி என்பது நாம் உலகத்தை, உறவுகளை, வாழ்க்கையை, வாழ்வியலின் பல்வேறு கூறுகளை எமது முன்னோர்களும் இந்த மொழியை எமக்கு முன் பேசியவர்களும் எங்களுடைய மண்ணிலே வாழ்ந்தவர்களும் அந்த மண்ணினூடாக பெற்ற அனுபவத்தை எவ்வாறு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை உள்ளடக்கிய ஒன்று. ஆகையினாலே மொழியை நாங்கள் வெறும் எங்களுடைய உரையாடல்களுக்கோ சொல்லாடல்களுக்கோ மட்டும் உபயோகப்படுத்துகின்ற ஒன்றாக குறைத்து மதிப்பிடக்கூடாது. அந்த தொனி இந்த நூலிலே பல இடங்களிலே பரவி இருக்கின்றது. இரண்டாவதாக, நாம் இதன் பின்புலமாக பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கிய உண்மை, முன்னொரு போதும் இல்லாதவாறு இன்று அகில உலக அளவிலே தமிழ் மொழி கற்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு, குறிப்பாக இலங்கை தமிழர், ஈழத்தமிழர்களுடைய இடப்பெயர்வுகளால், புலப்பெயர்வுகளால் அது ஓரளவுக்காவது பல்வேறு நாடுகளின் பெருநகர்களிலே நிலைநிறுத்தப்பட்டு வருவதையும் நாம் பார்க்கின்றோம். கடந்த 20, 25, 30 வருடங்களாக வருடத்திற்கு பல தடவைகளில் கனடாவில் மட்டுமல்ல, ஏனைய பல ஐரோப்பிய நாடுகளில் பெருநகரங்களிலே தமிழ் பற்றிய, தமிழ் மொழி பற்றிய நிகழ்வுகள், தமிழ் இயல் இசை நாடகம் பொருந்திய நிகழ்ச்சிகள், நூல் வெளியீடுகள், மாதந்தோறும் சஞ்சிகைகள் வெளியிடுதல் அல்லது பத்திரிகை வெளியீடுகள் என்பன பல நாடுகளில் பரவி வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு புதிய உத்வேகம் அல்லது உணர்வு அங்கே இருக்குன்னு சொல்லி நாம் குறிப்பிடலாம். மூன்றாவதாக, அறிவியல் ரீதியாக பார்க்கின்ற போது இன்று தமிழ் மொழியினுடைய தோற்றம், வளர்ச்சி, அதனுடைய உட்கிடக்கைகள் பற்றிய ஆய்வின் அணுகுமுறைகளில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. நாம் 50 வருடம் 100 வருடம் பின்னோக்கி பார்த்தோமே என்றால், பழைய பணுவல்களை பிரதியாக்கம் செய்வதும் அவை பற்றிய சிறிய பெரிய விமர்சனங்களை முன்வைப்பதும் அல்லது அவற்றுக்கு விரித்துரை, கருத்துரை எழுதுவதும் தான் பொதுப்பட இருந்தது. அது பெருமளவிலே தமிழிலே தான் இருந்தது. தமிழர் அல்லாதவர்கள் தான் ஓரளவுக்கு தமிழ் பழமிலக்கியங்களை மொழிபெயர்க்க முனைந்தார்கள் அல்லது போனால் அதை பற்றிய கருத்துரைகளை கொண்டு வர முனைந்தார்கள். ஆனால் இன்று தமிழர்களே தமிழை பற்றி ஆங்கிலத்திலே, ஜெர்மன் மொழியிலே, பிரெஞ்சு மொழியிலே, இத்தாலிய மொழியிலே எழுதுவதையும் அந்த மொழிகளிலே தமிழர்கள் அந்த மொழி சார்ந்த கட்டுரைகள் எழுதுவதையும் நாம் பார்த்து வருகின்றோம். ஆகையினாலே இது தமிழினுடைய அறிவியல் தரத்தை ஓரளவுக்கு இன்னும் செழுமையாக மேலே கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அது இன்னும் எவ்வளவோ மேலே செல்ல வேண்டிய ஒரு நிலையும் உண்டு. இதை மனம் கொண்டுதான் இந்த நூலை நான் பார்க்க விரும்புகின்றேன். இங்கே அவர் தமிழ் இலக்கியத்தை பற்றி, இலக்கணத்தை பற்றி, மொழியினுடைய அடிப்படை அலகுகள் பற்றி, அதனுடைய படிம முறைகள் பற்றி சுருக்கமாக எங்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். இதை நாம் ஒரு வகையிலே தமிழ் இலக்கிய இலக்கண வளர்ச்சியினுடைய ஒரு பிழிசாறு என்று சொல்லலாம். அதை பிழிந்தெடுக்கின்ற ஒரு சாறு மாதிரி. ஆகவே அந்த சாற்றினை நாங்கள் முழுமையாக முழுச்சுவையும் பெற்றுவிட முடியாது. இது ஒரு அறிமுகமாக அவர் தந்திருக்கின்றார். நாம் அதை எவ்வாறு பிள்ளைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நாம் வாசிக்கின்ற போது நடைமுறை ரீதியாக 2 கருத்துக்களை நான் திரும்ப சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது,
நாம் வீட்டிலே பேசுகின்ற தமிழை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை தமிழை படி என்று சொல்வதனால் அவர்கள் படித்துக் கொள்ளப் போவதில்லை. நாள்தோறும் ஒரு புதிய சொல்லை அவர்களுக்கு நாம் பயிற்சி வந்தோம் என்றால் ஒரு இடத்துல 300க்கும் மேற்பட்ட சொற்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சொற்களிலே தான் நாம் சிந்திக்கின்றோம், சொற்களிலே தான் கருத்து இருக்கின்றது. அவற்றை வசனமாக்குகின்ற போது அந்த கருத்து முழுமை பெறுகின்றது. ஆகவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அவர்களை வலோற்காரப்படுத்தி அல்லது போனால் எந்தவித சக்தியும் அது ஃபோர்ஸ் ஒன்றும் இல்லாமலுக்கு நாம் அவர்களுக்கு அன்பாக இலகுவாக இந்த மொழியை கற்கின்ற இந்த மொழியை விரும்புகின்ற ஒரு தன்மையை வீட்டில் ஏற்படுத்த வேண்டும். ரெண்டாவதாக நாம் பேசுகின்ற போது சில பிள்ளைகள் சொல்லியிருக்கின்றார்கள், அப்பா அம்மா தமிழிலே பேசுகின்ற போது எங்களுக்கு விளங்கக்கூடாது என்பதை பேசுவார்கள். ஏனென்றால் அவர்கள் பேசுகின்ற விடயம் ஒரு அளவிலேயே அவர்களுடைய முரண்பாடுகளை அவர்கள் தீர்க்கின்ற அல்லது சச்சரவுகளுக்கு ஈடுபடுகின்ற நேரம்தான் இந்த மொழியை பேசுவார்கள். ஏனென்றால் நாம் அது கூட விளங்கிக் கொள்ளக்கூடாது என்ற தன்மையிலே. ஆகையினால நாங்கள் எங்களுடைய மொழியை நாம் எவ்வாறு உபயோகிக்கின்றோம், எவ்வாறு அதன் மீது பாசம் கொள்ளுகின்றோம் என்பதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். Because the book is in Tamil and in English, and also it has the title Tamil and Introduction, I would like to say a few words in English. First of all, as I said, a language is an experience, not an expression, or not just an expression, not merely an expression. Even though every language is a vehicle of communication, we should understand that when something is written or said in Tamil, it brings out the world of the Tamils, how the Tamils understood the world. And therefore, when we read something in English, which is translated from Tamil, that experience will not be communicated there. For example, she speaks about Kambaramayanam, she speaks about, or she writes about Silappadiharam, Tirukkural. In Kambaramayanam, for instance, when Sita was walking into the palace, what we call Swayamvaram, as she was coming in, Kambar oru paadalai solluginrar. பொன்னினொளி பூவின் வரி சாந்துபதி சீதம் மின்னினொளில் அன்னவள்தன் மேனியதுமான அன்னமும் அரம்பியரும் ஆரமுதும் நாண மன்னவை இருந்த மணி மண்டபம் அடைந்தாள் என்று கலிப்பாவலி ஒரு பாடலை சொல்லுகின்றார். எவ்வளவுதான் நாங்கள் மொழிபெயர்த்தாலும் அந்த வரிகளுக்குள் வருகின்ற மொழியழகையும் சொல்லழகையும் அந்த சூழல் அழகையும் நாம் கொண்டு வர முடியாது. ஆகையினாலே தான் மொழி என்பது அடிப்படையில் ஒரு அனுபவம். Every language is an experience. When a language dies, an experience of a whole people die. We know there were 7,000 languages spoken in the world. Today we have hardly 4,000. So we have lost 3,000 languages, means we have lost the experience, the story, the way people looked at the world. All that is gone. Therefore, every language is an experience. We should never forget that. We think in words. We communicate in words. And when communication dies, words also will die. Secondly, today we have a greater awareness globally about Tamil, partly due to the fact that large number of Tamils within a short period had to leave our country, and mostly it's due to the presence of Eelam Tamils that there is a greater Tamil awareness globally, which is being promoted by number of Tamils in a very systematic way as well. There have been number of publications, newspapers, journals, and events in which we have Tamil dance, Tamil drama, book launches or book releases that take place. All that in many ways bring out the consciousness that is within us in a global level. Thirdly, we also find there is a greater interest in Tamil in the academic circles. Unlike what had happened in the past, there were very few from non-Tamil languages who wanted to learn Tamil and who specialized in it because they were involved in historical studies or historiography, or they were involved in philology or linguistics. But today, Tamilology has become a chosen field in many universities. And that's also partly due to the fact that there are a large number of Tamils being present across the globe in many major cities of the world. And thousands of our youngsters are in universities who would like to take forward some form of focused, systematic way of studying Tamil. In that, I would like to say, 50 years ago, we did not apply the kind of methodology that we are applying today, most scientific methodology. If you look into the books that were published 50 or 100 years ago, in addition to reprinting the old text
transferring them from the Ola leaves or from what we call Urdu, and then how it has been translated into printed books. Now that was one step. Then the second step, there were people who from Nachinarkinir to several others along the centuries have commented on this. So commentarial tradition was there. From Nachinarkinir to Armanavlar, we have had people commenting on ancient texts. But today, there is a sharper methodology that is applied in terms of, for example, how can we draw history from certain old literature? Is it possible to draw a history along with geography, for instance? What is the real Tamil geography? In different texts refer to Tamilagam in different forms, and the land limits or the terrain which they speak about is not the same in the literature that was written even on the same period. And therefore, there is a sharper, more focused methodology being applied to Tamil studies, which is a good thing. And some of our children, I believe and I would wish that they take up Tamil studies, and in time to come, within the next 50 years or so, if you could establish chairs in Tamil studies across major universities, that would be a great achievement for our language, and we should be proud of it. I feel very sad sometimes. There are many languages whose origin is much later than the Tamil language, but today they have had literature that is acknowledged as world-class literature. Now we do have literature that far transcends in terms of its time compared to Latin American literature, or compared to Spanish literature, or compared to French literature, for example, or even English literature, which is much, much later, almost a millennium after the production of very profound literature in Tamil. And therefore, it's important for us to bring that knowledge to our children. If she has written about Silapadiharam and Kambaramayanam and Tirukkural in this little booklet, she has only devoted one page for each book. But for our children to know that we have classical literature already in the first millennium is a new knowledge to them, and they should be proud of belonging to such a tradition and to have such a heritage as their heritage. And therefore we ourselves should be proud of it, and I would wish that we continue to inculcate that knowledge in our children. Thank you.